பிறர் சொல்லும் சொற்களை எல்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா? ஆனால் சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கோபமாகவும் சில சொற்களை பார்த்து சிலர் சொல்லிவிடுறாங்க. அந்த மாதிரி சொல்கிறது மகா பாவம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பாவம் புண்ணியமாக வழக்கு போட்டோம். ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கோபமான சொற்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுக்கறதுன்னா என்னது? நம்ம அந்த சொற்களை திருப்பி திருப்பி எண்ணி 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 அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறோம். இது பெரிய தவறு. என்ன அப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆக்குற சமயத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஆழ் மனசில் போய் நல்லா சப்பலாங்கோல் போட்டுன்னு உட்காந்து அப்படி உட்காந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் அந்த சப்பலாங்கோல் போட்டுருந்து அதை பிடிச்சி இழுத்து வெளியில் தள்ள முடியாது. அப்போ நம்ம அதுக்கு அடிமை தான். அந்த மாதிரியா அது ஏன் அது மனசுக்கு உள்ளுக்குள்ளே போட்டுக்கூடாது அப்படின்னாக்க, ஒரு உதாரணமாக சொல்கிறது அப்படின்னா, தினம் நம்ம ஏந்துக்கிறோம், பல்ல தேய்க்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம் வரமோ அதே ஆஃபீஸ் தான் போகிறோம், இந்த வாரம் அதே ஆஃபீஸ் தான் போகிறோம், அடுத்த வாரம் அதே ஆஃபீஸ் தான் போகிறோம். இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது, நமக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கே வராது. ஆனால் அதே ஆஃபீஸில் நம்மளோட மேனேஜரோ இல்லை நமக்கு தெரிஞ்சவளோ யாரோ நொறுக்குன்னு ஒரு திட்டிட்டோன்னா அது என்ன ஆகும்? நமக்கு மனசுக்குள்ளே போய் உட்காந்துட்டுரும். ஏன் தெரியுமா? மனசுக்கு அது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வழிகளையெல்லாம் எதுவுமே கிடையாது. மனசுங்கிறது ஒன்றுமே முதல்ல கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு? டே அதாவது டிடி இந்த மாதிரியா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவோ, ஒன்று போய் ஒன்று அப்படி சொல்லிட்டாளே, இதுக்கு நீ தகுதியா? நீ ஐயோ இவ்வளோ பெரிய வார்த்தை. அப்படியே அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா? இந்த அழுத்தம் தான் நம்மளுடைய நடுவு மனசுக்கு போய் உட்கார்ந்துன்றது. அந்த நடுவு மனசுக்கெல்லாம் அதுக்கு இடம் கிடையாது. அது அந்த மேல் மனசோடையே அதை திருப்பி அனுப்பிச்சிடணும். அவ அதை சொன்னார் அப்படின்னா அதுக்கும் நமக்கும் உண்மையாக எந்த கனெக்ஷனும் இல்லை. இதுதான் நிஜம். நிஜமே தான். கோபத்தில் தானே சொல்கிறா. அவள் சொல்கிறது கோபத்தில் தானே சொல்கிறா. ஆத்திரக்காரனுக்கு என்ன மட்டு? ஆத்திரப்படுறவனுக்கு எது குறைவுன்னு சொல்கிறேன்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அப்போ புத்தி மட்டா போய் ஒரு மனுஷன் நம்மளை வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை மதிப்பா? அது நாம்ளா இல்லையா? ஒரு கால் அதுக்கு நாம்ளே மதிப்பாக இருந்துட்டோம், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது பாதிக்கிறது அப்படின்னா அந்த இடத்த நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். நாளைக்குள்ளே அந்த ஃபைலை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து போய் நம்ம லீவ் போட்டுறதோ, அல்லது வேறு எதானே கொஞ்சம் உடம்பு முடியலன்னு தலைக்கு தூங்கிட்டதோ, அல்லது அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேசின்றதோ அதை அந்த மறந்து போயிட்டுதோ பண்ணால் அது தப்பு தான். அதை நம்ம மாற்றிக்கணும். அது இல்லை, நாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் நம்மளை எது சொன்னாலும் அது நமக்கே இல்லையே. முதல்ல நமக்கே இல்லையே. என்கிட்ட ஒரு மாமி சொன்னான், இன்றைக்கும் என் மாமியார் எதிர நின்றுட்டு எனக்கு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, உன் பொண்கள் எல்லாம் நீ காசு பணம் எல்லாத்தினால கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி சொல்லிட்டு தான் அந்த மாமிக்கு 3 பொண்கள், 2 பொண்கள் பக்கத்தில் பறந்துட்டா, கடகடான்னு பறந்துட்டா ஒரு வருஷத்துலையுமே. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு மாமி பாவம் பையன் பறக்கணும்னு வச்சுனா ஒரு குழந்தை பெற்றுனா அதுவும் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு படுத்தி அழகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அக்காக்கள் அதுகள். அப்போ இருந்த நாகரிகங்கள் அப்போ ஒரு இது. இப்போ இன்னும் கொஞ்சம் நாகரிகம்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்டைல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இந்த அம்மாளுக்கு வயசாகிட்டு போயிருக்கு.
இந்த மாதிரி 43 வயசுல அந்த குழந்தைய பற்றினா இவளுக்கு இப்போது 65 66 வயசாகி போச்சு. இவளால் அந்த பொண்ணுடைய நைஸு நாகரிகம், அதனுடைய சுட்டித்தனம், அதனுடைய கொஞ்சம் அந்த டீனேஜுக்கு உண்டான கொஞ்சம் சில அலட்சியங்களாக பேசுறதெல்லாம் உண்டு இல்லையா? பேசக்கூடாது தான். அதெல்லாம் இந்த மாதிரி தாங்க முடியல. இப்போ இவளுக்கு என்ன தோணி போச்சு, 2 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஒருவேளை என் மாமியார் அன்னைக்கு சொன்னாலே அது மாதிரி இந்த பொண்ணு அப்படின்னு அவளுக்கு தோணி போச்சு. அந்த தோண அந்த பொண்ணை போட்டு ஒரே வறுத்து எடுத்து வாயில் போட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணாத, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, இங்கே நிற்காத, அங்கே போகாத, இதை பேசாத, நாளைக்கு கழிச்சு வரையாமல் அத்தை போட்டு மல்லு கட்டிங்க. நான் சொன்னேன், இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும். எந்த காலத்துலையுமே எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாமே தான் தெரியும். மதில் காவலா மனசு காவலா? அதனால் மனசு தான் காவல். இது ரைட்டு, இது தப்பு, இது வைக்கலாம் போகலாம், இதுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது நீங்கள் அவளுக்கு சொல்லணுமே இல்லையே. அது கூட இந்த காலத்தில் பசங்களுக்கு சொல்லித்தரணும், அவளுக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சவளை தான் இருக்கா குழந்தைகள்லாம், சமத்தாக தான் இருக்கா. அதனால் இன்றைக்கும் என் மாமியார் அப்படி சொல்லிட்டா அதுவே என் நெஞ்சில் வந்து உறுத்தின்னு இருக்குதுண்ணா. என்றைக்கோ மாமியார் சொன்னது நெஞ்சில் வந்து உறுத்தின்னு இருக்குது. அதனால இந்த பொண்ணை நான் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கேன்னா இது அது ஏன் அவ்வளோ தூரம் மனசில் ஆழ் மனசில் போட்டு புதைச்சிக்கணும்? அன்றைக்கி என்ன கவலையோ, அன்றைக்கி என்ன கஷ்டமோ, அன்றைக்கி என்ன வறுமையோ, எப்படா அந்த 3 பசங்களை கல்யாணம் பண்ண போகிறேன், 2 பசங்க தான் இருந்தால் போ, மாமியார் போன பொண்ணு அந்த பொண்ணு பண்ணேன், இந்த 2 பொண்ணுகளாக பிறந்துட்டேன், அவளுக்கு என்ன வேதனையோ என்ன சொன்னாலும் அது அத்தோட போச்சு, அவ்வளோதான். அது எப்படி என் மனசுலேயே வச்சுட்டு இருக்க முடியும்? இப்போ தான் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா பண்ணிவிட்டு அந்த பொண்ணை படித்து முடிச்சது வேலைக்கு போச்சுன்னா இதுக்கு தான் பண்ண போகிறேன். அது எப்படி மாறி போகும்? போகாது. அதனால் அந்த மனசு வேதனையை வச்சுட்டு இந்த பிஹேவியர் நம்ம பார்க்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னா நம்ம ஆழ் மனசுக்கு அதை கொடுத்துரும். அன்றைக்கி சொல்லிட்டு அந்த மாமியார் போயிட்டா, இந்த பொண்ணு பறக்க முன்னாடியே போயிட்டாங்க. இப்போ என்னதுக்கு அந்த மாமியார் அதை கொண்டு யோஜனை பண்ணுறாங்க? அது தவறு இல்லையா? அதை தான் நான் சொன்னேன். ஏன் மாமி 2 குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இந்த குழந்தை கொஞ்சம் நாகரிகமாக இருக்குது, தெரிஞ்சுக்கும். இதுக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லபடி தான் இருக்கும். ஏன் அவ்வளோ தூரம் பயப்படுங்க? அப்படின்னா பயப்படுறதுக்கு காரணம் அந்த பொண்ணு இல்லை. அந்த பொண்ணு கொஞ்சம் நாகரிகமாக தான் இருக்கா. இருந்தாலும் அதனால் என்ன பாதகமாயிடும்? இருக்கட்டுமே, நாகரிகமோட உடைத்து படுத்திக்கணுமே. அவளுக்கு சக்கலமாக தெரிஞ்சிருக்குது. அவள் 23 வயசு பொண்ணு, குழந்தை இல்லை. அப்புறம் என்ன, அவளை பற்றி என்ன பயம் இருக்குது? இது அந்த மாமிக்கு உழைக்கிறதுக்கப்புறம் அந்த மாமிக்கு அந்த மன அழுத்தம்ங்கிறது நீங்கி போச்சு. நான் அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு பாயிண்ட்டுமே நம்ம மனசுக்குள்ளே அழுத்தமாக போட்டு வச்சுக்க வேண்டாம். அது அப்போ அப்படியா, அது அப்போ அப்படி, அவ்வளோதான். யாராவது கோபமாக நம்மளை சொன்னாலா, அந்த எதிர்மறை பேச்சுக்கும் அந்த கோபத்துக்கும் நாம் ஆட்டாளி கிடையாது. நாம் எப்படி அது ஆத்தத்தில் சொல்கிற கோபத்தை சொல்கிறது சொல்லுக்கெல்லாம் என்ன தான் அர்த்தம் இருக்குது இல்லையே. அதனால் நம்ம இந்த மாதிரியான மன அழுத்தங்களாக இருந்தோம்னா நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு விடலாம். இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.